நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணலாம். அதுக்கு வழக்கம் போல வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலகத்திலே முதல்ல SLED 4K ஸ்மார்ட் டிவி மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது. யார் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Realme தரப்பில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட இந்த டெக்னாலஜி வந்து 55 இன்ச்சில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து ஒரு QLED, LCD, LED இது எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க Realme தரப்பில் இருந்து. Realme இந்த புதிய டெக்னாலஜியில் வந்து ப்ளூ லைட் ஃபில்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த SLED 4K ஸ்மார்ட் டிவியில் அறிமுகப்படுத்துகிறாங்க. கூடிய விரைவில் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம் SLED TV Realme. டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது Xiaomi தரப்புல இருந்து. Xiaomi தங்களுடைய OS ஆன MIUI 12 இந்த OS வந்து எல்லா மொபைல்களையும் அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயும் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா, தன்னுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டில் Xiaomiயோட MIUI 13 பற்றி வந்து தெரிவிச்சிருக்காரு. அது என்னன்னா, MIUI 13 வந்து டெவலப் நடந்துகிட்டு இருக்கு, முழுமையாக பெறல, கூடிய விரைவில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தையும் போட்டு விடுறாரு. என்னன்னா, இனி வரக்கூடிய MIUI 13ஓட OSல அனிமேஷன் பவர் பட்டன் வரும் இருக்காரு. அதில் வந்து உங்களுக்கு ரீபூட் வரும், ஷட் டவுன் வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். வழக்கமாக வந்து உங்கள் ஃபோனோட ஃபிசிக்கல் பட்டனை நீங்கள் வந்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா என்னெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுமோ அது எல்லாமே வந்து இந்த புதிய அனிமேஷன் பவர் பட்டனில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது LG தரப்பில் வந்து LG சமீபத்தில் ஒரு கேமிங் மானிட்டரை வந்து வெற்றிகரமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து அல்ட்ரா கியர் சீரிஸ் அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ணுவாங்க. 31 இன்ச் அல்ட்ரா வைடு கர்வ்டு நானோ IPS பேனல் கொண்டு தான் இருக்குது. இதில் வந்து 2 HDMI போட்டிருக்கு, அதே மாதிரி 1 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது, அதே மாதிரி 2 USB போட்டிருக்கு. ஸோ சகல வசதிகளும் இருக்குது இந்த LGயோட கேமிங் மானிட்டரில். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட $1000 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, LGயோட வெப்சைட்லேயே போட்டு நீங்கள் இந்த புதிய கேமிங் மானிட்டரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ASUSோட சமீபத்திய புதிய வரவான ஒரு கிம்பல் வந்து மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருக்கு. இந்தியாவுக்கு வெளியே வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து ZenGimbal மொபைல் ஃபோன் கிம்பல் அப்படின்னு பேர் வச்சுக்காங்க. கூடிய விரைவில் இந்தியாலையும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அவங்க எந்த வித அறிவிப்பு வெளியிடல அஃபிஷியலாக. என்னுடைய கணிப்பு அப்படி தான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு $160 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கோங்களேன் எவ்வளவு அப்படிங்கிறத இந்தியாவோட கரன்சியில் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கோங்களேன். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மோட்டோரோலா ரேசர் 5G அப்படிங்கிற மொபைலை சமீபத்தில் இந்தியாவுக்கு வெளியே லான்ச் பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க ஜெர்மன் கம்பெனியான லக்ஸரி குட்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி மோன் பிளாக், இவங்க கூட ஒரு பார்ட்னராக வச்சு தங்களுடைய மோட்டோரோலா ரேசர் 5G மொபைலை வந்து விற்பனைக்கு கொண்டு வரப்போறாங்க, லக்ஸரியாக விற்பனைக்கு கொண்டு வரப்போறாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மோன் பிளாக்கோட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்காங்க. ஸோ இந்த மொபைல் மோன் பிளாக் வித் மோட்டோரோலா அதோட சேர்ந்து ஒரு பாக்ஸாக வரப்போகுது. பார்க்க பாக்ஸ் வந்து அட்ராக்டிவாக இருக்குது. பட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத இது வரைக்கும் ரிவீல் பண்ணலை. பட் கூடிய விரைவில் மோட்டோரோலா வந்து இதை பற்றி முழுமையான விவரங்களை வெளியிடுவாங்க அப்படிங்கிறத நம்மளும் எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, சமீபத்தில் தான் POCO X3 அப்படிங்கிற மொபைலை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க. என்ன விலைன்னு பார்த்தீங்கன்னா, $16,999 ரூபாய்க்கு அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்குள்ளேயும் இப்போ POCOவோட C3 அப்படிங்கிற மொபைலோட ரீட்டைல் பாக்ஸ் வந்து லீக் அவுட் ஆயிருக்கு. அதில் வந்து 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $10,999 ரூபாய் அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அதோட இமேஜ் கூட லீக் அவுட் ஆயிருக்கு. ஸோ கூடிய விரைவில் POCOவோட C3 மொபைலோட முழுமையான விவரங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அமேசான் தரப்புல இருந்து. அமேசான் சமீபத்தில் ஒரு புதிய ஹோம் செக்யூரிட்டி கேமரா வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுவும் தங்களுடைய சின்ன கம்பெனியான ஸ்மார்ட் டோர்பெல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ரிங் மூலியமாக வந்து இந்த ஹோம் செக்யூரிட்டி கேமரா வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இதுக்கு பேர் வந்து ஆல்வேஸ் ஹோம் கேம் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. அதாவது வீட்டை சுற்றி இந்த கேமரா வந்து பறந்துக்கிட்டு இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து வீட்டோட கதவை பூட்ட மறந்தாலோ இல்லை இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக இந்த கேமரா வந்து உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு $250 அப்படிங்கிறாங்க. இதோட ஷிப்பிங் வந்து அடுத்த வருஷம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் எதிர்பார்க்கலாம் கூடிய விரைவில். அமேசான் தரப்புல இருந்து ரிங்கோட ஆல்வேஸ் ஹோம் கேம், இது ஒரு ஹோம் செக்யூரிட்டி கேமரா. என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸ் வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனா அன்லைக் கொடுங்க, கவலை இல்லை.